Hello everyone, welcome to Rise and Shine Tamil. இந்த வீடியோவில் நம்ம entities and semantic tags in HTML பற்றி தான் பார்க்க போகிறோம். Entities in HTML entities அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கீவேர்ட்ஸை வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி, அதாவது நம்ம கீபோர்டில் இல்லாத ரிசர்வ்டு சிம்பிள்ஸை வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த HTML entities-ஐ வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த entities அப்படிங்கிறத எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆம்பர்சன்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன வேல்யூ என்ன கிரியேட் பண்ண போகிறோமோ அதோட வேல்யூவை வந்துட்டு நம்ம கொடுக்கணும். நம்ம எந்த மாதிரியான சிம்பிள்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கிரேட்டர் தென், லெஸ் தென், லெஃப்ட் ஆரோ, ரைட் ஆரோ, டாலர் சிம்பிள், அட் சிம்பிள், இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸை வந்துட்டு நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும் இந்த HTML entities வச்சு. அதே மாதிரி நம்மளால இமோஜிஸும் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும் பை யூஸிங் யூனிகோட் வேல்யூஸ். யூனிகோட் வேல்யூஸ் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், ஹேஷ்டேக் 25 462 இந்த மாதிரி ஹேஷ்டேக் போட்டுட்டு சில நம்பர்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஆல்ஃபா நியூமரிக்காவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு யூனிகோட் வேல்யூஸ் அந்த மாதிரி வந்துட்டு சொல்லுவோம். ஸோ இதை வந்துட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம VS Code போயிட்டு ஒரு நியூ ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம், entities.html. அதுக்கப்புறம் பாய்லர் டெம்ப்ளேட்க்கு Shift+1 என்டர் கொடுத்துட்டு இதை நான் வந்துட்டு ரீநேம் பண்ணிக்கிறேன் entities அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்துட்டு நான் ஒரு H1 டேக்ல வந்துட்டு அதே போட்டுக்கிறேன், entities அந்த மாதிரி. இப்போ வந்துட்டு entities வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஹெட்டிங் டேக் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கா? இப்போ வந்துட்டு நம்ம 1 by 1 entities வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், ஆம்பர்சன்ட் வந்துட்டு போடணும் இல்லையா, இந்த அண்ட் சிம்பிளை வந்துட்டு ஃபர்ஸ்ட் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றத வந்துட்டு கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா G அப்படின்னு டைப் பண்ணாலுமே இங்கே எவ்வளோ entities வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா. இது எல்லாமே entities தான். எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக இப்போ இந்த GT அப்படின்றத எடுத்து இது பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே கிரேட்டர் தென் சிம்பிள் வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது. இதே மாதிரி இன்னும் சிலதும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ LT அப்படின்னு போட்டேன் அப்படின்னா அது வந்துட்டு லெஸ் தென் சிம்பிள் வந்துட்டு கொடுக்கும். இது எல்லாமே ஏன் சிங்கிள் லைனில் வருது அப்படின்னா எல்லாமே வந்துட்டு இன்லைன் லெவல் எலமெண்ட். இதை வந்துட்டு நம்ம ஏதாச்சும் டேக் உள்ளேயும் வந்துட்டு கொடுக்க முடியும். இப்போ வந்துட்டு இதை நான் இது பண்ணிவிட்டு ஒரு பேராகிராஃப் டேக்ல வந்துட்டு நான் இந்த ஆம்பர்சன்ட் கிரேட்டர் தென் இதை வந்துட்டு நான் கொடுக்குறேன். இப்போ பேராகிராஃப் டேக்குள்ளே வந்துட்டு அது வரும். அப்போ வந்துட்டு லைன் பை லைனாக வரும். ஏன் அப்படின்னா பேராகிராஃப் டேக் வந்துட்டு ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட். அண்ட் டாலர் அப்படின்னும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஆம்பர்சன்ட் லெஃப்ட் ஆரோ, லெஃப்ட் ஆரோ டெயில், இந்த மாதிரி நிறைய வந்துட்டு நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். லெஃப்ட் 3 times இந்த மாதிரி ஏதோ இருக்குது. லாம்டா சிம்பிள் தான் லெஃப்ட் 3 times போல். இப்போ ரைட் சைடில் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் வந்துட்டு ரைட் லெஃப்ட் ஆர் போன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று இருக்குது. அண்ட் right angle bracket, அதுக்கப்புறம் சில சிம்பிள்ஸும் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கு. ஃபோன் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோன் சிம்பிள் வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி வேற ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். எஸ் sub 3. ஓகே, கேப்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு நிறைய சிம்பிள்ஸ் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா and n
NBSP இந்த மாதிரி ஒரு என்டிட்டி வந்துட்டு இருக்கு. இந்த என்டிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். இப்போ இதில் வந்துட்டு நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியல இல்லையா? இது வந்துட்டு எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் டேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு டம்மியான ஒரு பேராகிராஃப் டேக் வந்துட்டு நான் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கமாக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வரணும், ஆர் இந்த ஃபுல் ஸ்டாப்க்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லையா? இங்கே வந்துட்டு நம்ம எவ்வளோதான் ஸ்பேஸ் வந்துட்டு கொடுத்தாலும் பேராகிராஃப் டேக் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்காது. நம்மளுக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம ப்ரீ டேக் போட்டு யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? இல்லை எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் மட்டும்தான், இது உள்ளே இருந்தால் போதும், அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த என்டிட்டியை வந்துட்டு நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே ஆம்பர்சன் போட்டு NBSP நம்மளுக்கு எங்கே ஸ்பேஸ் வேணுமோ அப்போ வந்துட்டு இந்த என்டிட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு நம்மளுக்கு இந்த எலைட்க்கும் அஷருக்கும் நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துட்டு ப்ரொவைட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா? இப்போ இதையே நான் வந்துட்டு இன்னொரு வாட்டி வந்துட்டு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துட்டு ஆட் ஆகும். இங்கே பார்த்தீங்களா லைட்டாக தள்ளி போயிருக்கு. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு டைப். இன்னொன்று வந்துட்டு ஒன்று இருக்குது. அது எப்படி இருக்கும்னா சேம் இதே மாதிரி தான் இருக்கும். அது வந்துட்டு EMSP ஓகேங்களா? அது இந்த என்டிட்டி தான். இது கொடுக்கும்போது NBSPயை விட டபுளாக ஸ்பேஸ் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம 2 NBSP யூஸ் பண்ணுற இடத்துல ஒரு EMSP வந்துட்டு நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இதை வந்துட்டு நான் இன்னும் செகண்ட் வாட்டி வந்துட்டு காப்பி பண்ணுறேன். இந்த இடத்துல இவ்வளோ ஸ்பேஸ் வந்துட்டு வருது. ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு என்டிட்டி. இந்த மாதிரி நிறைய என்டிட்டி வந்துட்டு இருக்கு. நீங்கள் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்த்து எது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இமோஜிஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அது வந்துட்டு யூனிகோட் வேல்யூஸ் வச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? யூனிகோட் வேல்யூஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் அந்த மாதிரி இருக்கும். ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ்னால் 6 டிஜிட்ஸில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நம்பர்ஸ் வந்துட்டு இருக்கும். அதான் ஹெக்ஸாடெசிமல். இப்போ நம்ம வந்துட்டு ஏதாச்சும் கொடுத்து பார்ப்போம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்திருக்கு, பட் ஒழுங்காக தெரியல நம்மளுக்கு. ஓகே, இதை வந்துட்டு இப்போ நம்ம கூகுள்லேயே சர்ச் பண்ணி சில வேல்யூஸ் வந்துட்டு எடுத்துக்கலாமா? ஸோ இந்த W3 ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த இமோஜி கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் எல்லா கைண்ட் ஆஃப் எமோஜிஸுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க நீட்டாக. ஸோ இப்போ இதில் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் போட்டாச்சா, ஹேஷ்டேக் போட்டு நம்ம காப்பி பண்ண வேல்யூவை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இமோஜி வந்துட்டு நீட்டாக அழகாக வந்துட்டு வந்திருக்கு. இப்போ வேறு ஏதாச்சும் இமோஜி வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோ இந்த இமோஜி வந்துட்டு பார்ப்போம். கண்ட்ரோல் ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துட்டு நான் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் எமோஜிஸை வந்துட்டு உங்களால் ட்ரை பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி என்டிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது. அதை வந்துட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்த்தா தான் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் எது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்க்க வர டாபிக் என்ன அப்படின்னா ட்ராப் டவுன் இன் HTML நம்ம எப்படி ட்ராப் டவுன் வந்துட்டு கிரியேட் பண்ணுறது அப்படின்னா 2 டேக் வச்சு கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒன்று வந்துட்டு டீட்டெயில்ஸ் டேக். இந்த டீட்டெயில்ஸ் டேக் வந்துட்டு அந்த ட்ராப் டவுனுக்கு ஒரு பேரண்ட் கண்டெய்னர் மாதிரி ஆக்ட் ஆகும். அதாவது ஒரு குரூப்பிங் எலமெண்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம சம்மரி டேக் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த சம்மரி டேக்கில் தான் நம்ம அந்த ட்ராப் டவுனுடைய ஹெட்டிங்கை வந்துட்டு, அதாவது அந்த டைட்டிலை வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அந்த சம்மரி டேக் கீழே நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வரணுமோ அது எந்த டேக் வச்சு வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். H1 டேக் வச்சு பண்ணிக்கலாம், பேராகிராஃப் டேக் வச்சு பண்ணிக்கலாம், ஒரு எந்த டேக் வச்சு வேணாலும் நீங்களே பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் இங்கே ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு H1 டேக்கில் ட்ராப் டவுன் இந்த மாதிரி வந்துட்டு போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன ஓப்பன் பண்ணணும்? டீட்டெயில்ஸ் டேக் வந்துட்டு ஓப்பன் பண்ணணும். அதுக்கு கீழே வந்துட்டு சம்மரி டேக் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த சம்மரி டேக்ல இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் டேக் ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஆரோ மார்க், ட்ராப் டவுன் ஆரோ வந்துட்டு வந்துருச்சு. இப்போ இந்த சம்மரி டேக்ல வந்துட்டு நம்ம ஏதாச்சும் போடணும். இப்போ நான் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி போடுறேன் அப்படின்னா
அந்த ஹெட்டிங் வந்துட்டு இங்கே ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இது உள்ள வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம் இல்லையா. ஏன்னா ஒரு H3 டேக் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஆப்பிள், தென் மேங்கோ, தென் ஆரஞ்ச், தென் செரி, தென் கிரேப்ஸ். இப்போ நான் வந்துட்டு ஒரு 5 ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ட்ராப் டவுனை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணும்போது அதோட ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு கீழே அழகாக ப்ரெசென்ட் ஆகுது. இப்போ இதை நான் திரும்ப க்ளோஸ் பண்ணும்போது எல்லாமே வந்துட்டு போயிடுச்சு. ஓகேவா? இப்படி தான் வந்துட்டு ட்ராப் டவுன்ஸ் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண முடியும் HTML. நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா சிமாண்டிக் டேக்ஸ் இன் HTML. இந்த சிமாண்டிக் டேக்ஸ்லாம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வெப்பேஜ் வந்துட்டு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்துட்டு பார்ட்டாக வந்துட்டு நம்ம பிரிப்போம். மொத்தமாக ஒரே வாட்டியே நம்ம கோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கே வந்துட்டு கொலாப்ஸ் ஆகிடும். இது எந்த செக்ஷன், இது எந்த செக்ஷன்னு நம்மளுக்கே தெரியாது. அப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரை வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும் இல்லையா. இப்போ நம்ம யூசருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இந்த சிமாண்டிக் டேக்ஸும் ப்ரௌசருக்கும் யூசருக்கும் ப்ரோக்ராமருக்கும் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக இந்த சிமாண்டிக் டேக்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ விச் ஹேவ் எ ஸ்பெசிஃபிக் மீனிங் விச் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் பை போத் த ப்ரோக்ராமர் அண்ட் தி ப்ரௌசர். இந்த எல்லா சிமாண்டிக் டேக்ஸுமே வந்துட்டு பேரண்ட் டேக்காக தான் இருக்கும். அண்ட் இதுலேயே வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் வந்துட்டு இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஹெட்டர், டீட்டெயில்ஸ், ஆர்டிக்கல், மெயின், nav பார், செக்ஷன், டேபிள், அசைட், ஃபார்ம், ஃபூட்டர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு HTML வந்துட்டு பேரண்ட் கண்டெய்னராக, அதுக்குள்ளே வந்துட்டு ஹெட் டேக் இருக்கும்மா, அதுக்குள்ளே வந்துட்டு பாடின்னு இருக்கும் இல்லையா. இந்த பாடியில் தான் நம்ம இந்த சிமாண்டிக் டேக்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஹெட்டரில் யூஸ்வலாக என்ன இருக்கும், லோகோ, நேவிகேஷன் பார், அதுக்கப்புறம் அந்த டைட்டில், அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா. அது எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த ஹெட்டர் அப்படின்ற பார்ட்டில் வந்துட்டு போட்டு வச்சுப்போம். அதுக்கப்புறம் nav பார் செக்ஷன் வரும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு இந்த nav அப்படின்ற ஒரு சிமாண்டிக் டேக் வந்துட்டு யூஸ் பண்ணி நேவிகேஷனுக்கு மட்டும் தனியாக இந்த ஸ்பேஸ், அதே மாதிரி கீழே இருக்க ஸ்பேஸை வந்துட்டு இது வந்துட்டு மெயினான டேகு. இங்கே வந்துட்டு சைட் பார் கண்டென்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஓப்பன் ஆகும் இல்லையா, இல்லை ஏதோ ஒரு ஆட் வரும் இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு இந்த அசைட் அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்துட்டு நம்ம கோட் பண்ணிக்கலாம். மெயினான இருக்கிறதுலேயே வந்துட்டு செக்ஷனாக நம்ம பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி ஆர்டிக்கல் ஏதோ ஒன்று வருது, ஒரு பிளாக் இல்லை ஆர்டிக்கல் எதனா வருதுன்னு அப்படின்னா நம்ம இந்த ஆர்டிக்கல் சிமாண்டிக் டேகை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்துட்டு ஃபூட்டர் டேக் யூஸ் பண்ணி அந்த ஃபூட்டருக்கு தேவையான அந்த லொக்கேஷன், அட்ரஸ், லிங்க்கு, அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்துட்டு இந்த சிமாண்டிக் டேக்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. இதை வந்துட்டு நம்ம ரியல் டைமில் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரிச்சுப்போம் எல்லாத்தையுமே. இப்போ நான் ஒரு புது ஃபோல்டர் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைல் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். சிமாண்டிக்ஸ் .html இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். பாய்லர் டெம்ப்ளேட்டும் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம இது இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி இந்த சிமாண்டிக் டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க ரியல் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கே பாடி இருக்கா, பாடியில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஹெட்டர் அதை வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். இப்போ இந்த ஹெட்டரில் வந்துட்டு என்னென்னலாம் இருக்கும், இந்த ஹெட்டரில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு லோகோ இருக்கும் இல்லையா. ஸோ லோகோவுக்கு வந்துட்டு நான் ஒரு H3 டேக் மாதிரி கொடுத்து இங்கே தான் வந்துட்டு லோகோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் கம்பெனி லோகோ வந்துட்டு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கா என்ன இருக்கும், டைட்டில் வந்துட்டு இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு நான் இங்கே டைட்டில் இந்த மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு ஹெட்டராக இருக்க போகுது அப்படின்னு சும்மா ஒரு அசம்ஷன் தான். இதை வந்துட்டு இதான் நம்மளுக்கு வந்துட்டு ஹெட்டர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நான் ஒரு ஹெச்ஆர் டேக் போட்டுட்டு கீழே வந்துட்டு இப்போ nav பார் வந்துட்டு எனக்கு வரப்போகுது அப்படின்னா நான் nav அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிமாண்டிக் டேக் யூஸ் பண்ணிட்டு லிஸ்ட் வச்சு நான் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஹோம், அதுக்கப்புறம் அபவுட் அஸ், தென் வந்துட்டு கேலரி, கான்டாக்ட் அஸ், இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ஒரு URL டேக்ல வந்துட்டு போட்டுக்கிறேன்.
ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு இப்போ நம்மளுடைய nav bar. அப்போ இது வந்துட்டு இங்கே இந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, இந்த nav bar நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்துட்டு இந்த செக்ஷன் ஃபுல்லாக nav bar செக்ஷன், இந்த ஹெட்டரை வந்துட்டு நம்மளால இப்படி க்ளோஸ் பண்ணிக்க முடியும். அப்போ இது வந்துட்டு ஹெட்டர் செக்ஷன். அந்த மாதிரி நம்மளால ஈஸியாக வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு இப்போ எங்கே சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. இப்போ நான் இங்கே சேஞ்ச் பண்ணோம், இங்கே வந்துட்டு லோகோவில் வந்துட்டு நான் இமேஜ் வைக்கணும் அப்படின்னா நான் வேறு எங்கேயுமே போயிட்டு இந்த கோடெல்லாம் சர்ச் பண்ண தேவையில்ல. ஸ்ட்ரைட்டாக ஹெட்டரில் போயிட்டு நான் இந்த லோகோ வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுக்காக தான் வந்துட்டு இந்த சிமாண்டிக் டேக்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ கீழே வந்துட்டு மெயின் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெயின் டேக் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ மெயினான கண்டென்ட்லாம் இங்கே வரப்போகுதுன்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன் இதில் வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு இப்போ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் செக்ஷன் இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது அப்படின்னா இது வந்துட்டு செக்ஷன் 1 அந்த மாதிரி வந்துட்டு ஆக்ட் ஆகும். இப்போ இதுவே நான் வந்துட்டு இன்னொரு செக்ஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ செக்ஷன் வேணுனாலும் வந்துட்டு இதில் ஓப்பன் பண்ணிக்கிட்டே போகலாம். இது வந்துட்டு நான் செகண்ட் செக்ஷன் இந்த மாதிரி வந்துட்டு வச்சுக்கிறேன். அப்போ இது வந்துட்டு ஒரு செக்ஷனாக மாறும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் வருது அப்படின்னா ஆர்டிக்கல் டேக் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு திஸ் இஸ் அன் ஆர்டிக்கல், ஏதோ ஒரு ஆர்டிக்கல் கண்டென்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்க முடியும். இது வந்துட்டு மெயினாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு அசைடு. இந்த அசைட் ப்ராப்பர்ட்டியில் வந்துட்டு திரும்ப அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் சைட் கண்டென்ட் இந்த மாதிரி. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பிரித்து வைக்கும்போது நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இப்போ இதுவே இல்லை அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஒரு டிவ் டேக்ல தான் வந்துட்டு போட்டு வைப்போம். ஸோ இது வெறும் டிவ் அப்படின்னு இருக்கும்போது நம்ம எல்லா டிவ்வையும் வந்துட்டு ஒரு கரெக்ஷன் வருது அப்படின்னா போயிட்டு செக் பண்ணிட்டு இருக்கணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். அப்போ நம்ம இதை இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஹெட்டர் தனியாக இருக்குது, nav bar தனியாக இருக்குது. இதை வேணுன்றப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணவும் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இதுக்காக தான் வந்துட்டு இந்த சிமாண்டிக் டேக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு ஃபூட்டர் டேக் வந்துட்டு இருக்கும். இங்கே வந்துட்டு ஃபூட்டருக்கான எல்லா கண்டென்ட்டுமே வந்துட்டு இருக்கும். லைக் கான்டாக்ட் இன்ஃபோ, அதுக்கப்புறம் லொக்கேஷன், அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு வெப்சைட்டோடைய ஸ்ட்ரக்சர் வந்துட்டு சிமாண்டிக் டேக்ஸ் வச்சு பில்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, தட்ஸ் அபவுட் த வீடியோ. If this video finds you useful, please like, share and subscribe to our channel. Thank you.